வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 20 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Compute the annual value from the particulars given below. Municipal rental value 84,000, fair rental value 90,000, standard rent 87,000, real rent 8,000 per month, unrealized rent 4,000, date of completion 31/7/2024, date of letting 1/10/2024. இப்ப பாருங்க, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா லெட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஹவுஸ் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா 31/7/2024ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனா அதை லெட் அவுட் பண்ணது பாத்தீங்கன்னா 1/10/2024ல தான் லெட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்ப வந்து நம்ம எத்தனை மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/7ல கம்ப்ளீட் ஆனதுனால அந்த மந்த்ல இருந்து, அதாவது 31/7 விட்டுடுங்க, அடுத்து 1st ஆகஸ்ட்ல இருந்து தான் இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அப்ப நம்ம எந்த மந்த் எல்லாம் விட்டுடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸா இருக்கு பாத்தீங்களா, 7ல இருந்து 7க்கு 6, 5, 4. ஓகே, இப்ப இந்த 4 மாசத்தை விட்டுட்டு 8 மந்த் தான் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன் 4 மாசம் தெரியுதா? ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஏப்ரல் கிடையாது, மே கிடையாது, ஜூன் கிடையாது, ஜூலை கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட் ஆனது 31st ஜூலை தான். லெட் அவுட் ஆரம்பிச்சது எப்போன்னா 1st ஆகஸ்ட். ஆக்சுவலி லெட் அவுட் இல்ல, உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ற ஸ்டேஜ் எப்போ அப்படின்னா 1st ஆகஸ்ட். ஆனா லெட் அவுட் பாத்தீங்கன்னா 1/10க்கு தான் அது லெட் அவுட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம வந்து 8 மந்த்துக்கு இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூவா இருக்கட்டும், ஃபேர் ரெண்டல் வேல்யூவா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எல்லாமே அந்த 8 மந்த்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்ப 84,000ன்றது ஒரு வருஷத்துக்கு, அதை நம்ம 8/12 8 மந்த்ஸ்க்கு போட்டோம்னா 56,000 வருது. ஃபேர் ரெண்டல் வேல்யூ அதே மாதிரிதான் 90,000, அதுவும் 8 மந்த்ஸ்க்கு போடணும். போட்டா பாருங்க 60,000 வருது. இப்ப இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 தான் ஹையஸ்ட். அப்ப அடுத்து இப்ப ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணணும். 87,000, அதுவும் 8 மந்த்ஸ்க்கு பண்ணுங்க. 87,000 into 8/12 போட்டோம்னா 58,000. இப்ப இது ரெண்டுத்துல லீஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா 58,000. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ரியல் ரெண்ட் எடுத்துக்கலாம். ரியல் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8,000 per monthன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 8,000 per month அப்படின்னா for 8 months எடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4,000 rupees unrealized rent இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 8,000 into 8. ஓகே, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே 8 மந்த்ஸ்க்கு தான் கொண்டு வரோம். சோ into 8 பண்ணிட்டு அதுல 4,000 unrealized rent மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60,000 வருது. இப்ப இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 தான் ஹையஸ்ட். இதுதான் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ சொல்றோம். அப்ப லாஸ் டியூ டு வேகன்சி பாத்தீங்கன்னா இது எத்தனை மந்த்ஸ் வேகண்டா இருந்திருக்கு? ஏன்னா கம்ப்ளீட்டட் வந்து 31/7. அப்ப 1st ஆகஸ்ட் இருந்து அதை யூஸ் பண்ணலாம். ஆனா ஆகஸ்ட்ல லெட் அவுட் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பரும் இதை லெட் அவுட் பண்ணல. 1st அக்டோபர் தான் இதை லெட் அவுட்டே பண்ணிருக்காங்க. அப்ப 2 months இது வேகண்டா இருந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு ரெண்ட் பாத்தீங்கன்னா 8,000 per month. அப்ப 8,000 into 2 அப்படின்னு போட்டோம்னா 16,000 வருது. இதுதான் நமக்கு வந்து லாஸ் டியூ டு வேகன்சி. சோ 60,000ல இருந்து 16,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா 44,000. ஓகே, இது மத்த ப்ராப்ளம் மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் இது. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து 12 மந்த்ஸ்க்கு நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம போடல. எல்லாமே பாத்தீங்கன்னா 8 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ல இது வந்து ஃபுல்லா வந்து லெட் அவுட் பண்ணாம டேட் ஆஃப் கம்ப்ளீஷனே பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 4 மாசம் கழிச்சுதான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 4 மாசத்துக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 8 மந்த்ஸ்க்கு தான் நம்ம கால்குலேஷன்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ், இது வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ 44,000. இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.